அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கன்னி ராசிக்கு யாருடன் உறவாடக்கூடாது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக நமக்கு நல்ல நேரம் இருக்கும்போது எதுவுமே தெரியாது, எல்லாமே நல்லது தான் நடக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய நிறங்களை நாம் அடையாளமே காண முடியாது. நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய நிறங்களையும் அவர்களுடைய குணங்களையும் அடையாளம் காண முடியும். அதாவது நல்லவன் யார், கெட்டவன் யார், பகைவன் யார், வாழ்க்கை துணைவர் எப்படிப்பட்டவர், வாழ்க்கை துணையுடைய உறவுகள் எப்படிப்பட்டவர்கள், நண்பர்கள் யார், பணம்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய புரிதல்களை மனுஷனுக்கு கொடுக்கும். நம்ம இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் பெறுவோம். ஆனால் அதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேலை நிறைய இருக்கும். கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனை நஷ்டப்பட்டு அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்தெந்த வகையில டிஸ்டர்பன்ஸ் வரும், எந்தெந்த வகையில பாதிப்புகள் வரும், எந்தெந்த செயல்பாடுகளால் நம்ம பாதிப்போம். கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கும் சரி, கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும், யாரோடு உறவாடக்கூடாது என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாக்க ஓரளவுக்கு நம்மளை நம்ம காப்பாற்றிக்க முடியும். அந்த வகையில தான் இந்த பதிவு. இப்போ கன்னி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி புதன் பகவான். புதன் அப்படின்னாவே புத்திசாலித்தனம், இன்டலாக்சுவல், தந்திரம், அதே போல நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, நண்பர்களை கொடுக்கும், காதல் மனம், தூய்மையாக தன்னை வைத்துக் கொள்வார்கள், தன்னுடைய சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வார்கள். இப்போ ஆணாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பெண்மை தன்மை இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் ஆண்மை தன்மை இருக்கும். இவர்கள் ஒரு நளினமான தோற்றம் இருக்கும். அதே போல தன்னுடைய உடைகளில் நடைகளில்லாம் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அழகா இருக்கணும் காட்டிக்குவாங்க, அழகாவும் இருப்பாங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்க நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும், இனிமையான பேச்சு இருக்கும், ப்ளீசிங் பர்சனாலிட்டி இருக்கும். இந்த கன்னியில பார்த்தீங்கன்னா உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்ஸம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். இப்போ கேது பகவானை பொறுத்தவரையிலும் அஸ்ஸம் நட்சத்திரத்தில் இருக்கிறார். 7ஆம் இடத்துல, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு ரேவதி தாண்டி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டாரு. இப்போ திருமண வாழ்க்கையிலையும் சரி, சில உறவுகளிலும் சரி, சில பிரச்சனைகள் இப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள் உறவு நிலையில ஒரு நாள் போல இன்னொரு நாள் இருக்காது. ஒரு நாள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்னொரு நாள் மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். பிரியாமல் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன். சில பேருக்கு தொழில் காரணமாவது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். அதுல குறிப்பா அஸ்ஸம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பெரும் மனக்குழப்பங்களும் டென்ஷனுமாவே இருக்கும். ஃபேமிலி லைஃப்ல எந்த முடிவு எடுக்குன்றது தெரியாம, எந்த முடிவை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுன்னு புரியாம வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பக்கம் வந்தாலையும் ஒரு பக்கம் ஒரு சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். உடல் நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் அல்லது ஏதோ ஒரு வகையில பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் மனக்கசப்போடு வாழக்கூடிய சூழ்நிலை, குறிப்பா உறவுகளால மன வருத்தங்கள். அதே போலதான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு. நம்பியவர்கள் ஏமாத்துறது, ஏமாற்றங்களால் பாதிப்படைகிறது, காதல்ல பிரிந்து போறது, இந்த மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கு. அதாவது குறிப்பா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவால, இந்த கேது ராசியில் இருக்கார் இல்லையா, இதனால ஒரு மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு நம்ம பல மாத பலன்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இந்த ராசிக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இவர் பார்த்தீங்கன்னாக்க 9ஆம் அதிபதியாக வராரு. தந்தையுடன் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும், தாயார் மேல ரொம்ப பாசம் இருக்கும், நல்ல பேச்சு திறமை இருக்கும், சிக்கனவாதிகளாகவும் இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கால்குலேட்டிவ் மைண்டு நிறையவே இருக்கும். தாயை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, தாயார் மேல ரொம்ப பாசமும் இருக்கும். இவர்களுக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வகையில சில இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் இருக்கும். வாழ்க்கை துணையுடைய உறவுகள் வகையில, அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணையுடைய பிரதர்ஸு, சிஸ்டர்ஸு, அல்லது வாழ்க்கை துணையருடைய தாயார் வகையில, அல்லது அவர்களுடைய சகோதரி வகையில இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும், அதே போல சில கருத்து வேறுபாடும் இருக்கும். அதே போல இந்த எதிரிகள் இருந்துகிட்டே இருப்பாங்க. ரொம்ப நல்ல மனுஷனாக தான் இருப்பாங்க, யாருக்கும் தொல்லை கொடுக்காம அவங்க பாட்டுன்னு சிவனேன்னு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டு வந்தா கூட தொல்லை கொடுக்கறதுக்கு 2 பேர் வருவான். ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வம்பு வழக்குகள்லாம் தேடி வரும். ஏன்னா இந்த கன்னி ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் பாவகம்ன்றதுனால, அதாவது இது லைஃப் ப்ரெடிக்ஷனா எடுத்துங்க. இது இப்ப நடக்கும் அப்ப நடக்கும்லாம் கிடையாது. இது நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இது ஒரு லைஃப் ப்ரெடிக்ஷன் தான்.
ஸோ நமக்கு நேரம் சரியில்லைனாக்க நம்ம ஒட்டகத்து மேலே போனால் கூட நம்மளை நாய் துரத்தும். அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் பலவீனப்பட்டுட்டோம் அப்படின்னாக்க நம்ம கொஞ்சம், அதாவது காட்டுக்கே சிங்கம் ராஜானாலையும் அதுக்கு ஒரு நோய் வாய்ப்பட்டுடுச்சு, ஒரு பிரச்சனை ஆச்சுனாக்க காக்கா குருவிங்கெல்லாம் கூட கொத்தோம். அந்த மாதிரி வாழ்க்கையில் தலைமை பண்போடு இருந்து ஒரு உயர்வான இடத்துல இருந்து மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்து ஒரு பெருமையோடு இருந்தால் கூட நேரம் சரியில்லை அப்படின்னாக்க 4 பேர் 4 விதமாக பேச செய்வாங்க, 4 விதமான தொல்லைகளையும் கொடுப்பாங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் பாவகம் என்பதால் எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறேன், நல்லதுதான் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் எதிரிகள் ஏதோ ஒரு ரூபத்தில் இருப்பார்கள். அந்த எதிரிகள்லாம் யார் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக வாழ்க்கை துணைவர் வகையில் எதிரிகள், வாழ்க்கை துணைவர் வகையில் வரக்கூடிய உறவுகள், அந்த உறவு நிலை எப்பயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லையும் எதிர்ப்புகளாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதே போல் சில நேரங்களில் சில பேருக்கு வாழ்க்கை துணைவரே கூட, அதாவது வாழ்க்கை துணைவரே கூட எதிர்ப்புகளை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நல்லாவே இருப்பாங்க, ஆனாலும் முழுமையான ஒரு சப்போர்ட் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருக்காது. அந்த கன்னி லக்னம், கன்னி ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவான் பாதகாதிபதியும். அப்போ அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் பாதகத்தை செய்யணும். இந்த வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் மன வருத்தத்தை அடைய வைக்கணும். நண்பர்கள் பழகுறீங்க, கூட்டாளிகளோடு பழகுறீங்க, ரொம்ப க்ளோஸாக பழகுனீங்கன்னா தான் பாதிப்பு. நான் நல்லா புரிஞ்சுங்க, அதுக்குன்னு பழகவே கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை. நண்பர்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கணும் தான், ஆனால் அந்த நண்பர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை நம்பினீங்கன்னா, இறங்கினீங்கன்னா அவங்க உங்களை தவறாக வழி நடத்துவார்கள். அவங்க உங்கள்கிட்ட பணத்தெல்லாம் பிடுங்க மாட்டாங்க, தவறாக வழி நடத்துவார்கள். அதன் மூலம் பாதிக்கப்படுவீர்கள், அதன் மூலம் நஷ்டப்படுவீர்கள். இப்போ அவங்க ஒரு திட்டத்தை சொல்றாங்க, இதை வாங்குங்க, இது நல்லா இருக்கும்னா அவங்களுடைய சுயலாபத்துக்காக இருக்கும். அதை நம்ம புரியாம ஒரு இன்னசென்ட்டா போய் நீங்க வாங்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதில் நஷ்டங்கள், பண இழப்புகள், அல்லது இதில் முதலீடு செய்யுங்க, இது இவ்வளோ லாபம் வருது அவ்வளோ லாபம் வருதுன்னு ஆசை காட்டுறாங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் போய் அதில் முதலீடு செஞ்சீங்கன்னா எவ்வளவும் லாபம் வராது, போட்ட பணம் போச்சுடான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி தவறான வழிகாட்டுதல்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அவர்களோடு உறவாடாமல் இருப்பது நல்லது. அவர்களாம் யாராக இருப்பாங்க? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி தான் இருப்பாங்க. நமக்கு கொஞ்சம் அதிகமாக பழக்க வழக்கம் இல்லாத ஒரு அன்னோவன் பர்சன், ஒரு வெல்விஷராக இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்கன்னாக்க கொஞ்சம் கடுமையாக உங்ககிட்ட பேசுகிறாங்க சில நேரங்கள்னா கூட அவங்க கிட்ட நீங்கள் உறவாடலாம். அவங்க சொல்கிறது நன்மைக்காக தான் இருக்கும். இனிமையாக பேசி கூடவே இருந்து கவுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் கூடவே இருப்பாங்க. அவர்களிடம் உறவாடாமல் தள்ளி இருப்பது நல்லது. அதுக்காக நான் பகச்சிக்கு சொல்லலை, வாட் இஸ் வாட்ன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. அதே போலதான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எல்லாருக்கும் ஃபேவரபுளாக இருக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் ஒரு தலைமை பதவியில் இருக்கீங்க, உயர் அதிகாரியாக இருக்கீங்கன்னாக்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய எம்ப்ளாயிஸ்க்கு நம்ம ஃபேவரபுளாக இருக்கணும். 4 பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா கூட அவங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனால் அவர்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்க நம்ம நினைக்கிறது தான் முட்டாள்தனமான ஒரு விஷயம். நாம் நல்லவங்களா இருக்கோம், நாம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்கறதில்ல, உபத்திரவம் கொடுக்கறதில்ல, யாரையும் எதிர்க்கிறதில்ல, அதே மாதிரி தான் உலகமும் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ஏமாற்றங்களை சந்திக்கிறாங்க. 1க்கு 2 முறை ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னே தெரியாது, அது எப்போ வெளியே வரும்னு தெரியாது. அதனால இந்த நமக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸு, சக பணியாளர்கள், இவங்க கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்களிடம் உறவாடாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய பலவீனத்தை அவங்க கிட்ட காட்டிக்காம இருக்கிறது நல்லது. குறிப்பா நான் நண்பர்களாகட்டும், அதே போல வாழ்க்கை துணையுடைய உறவுகளாகட்டும், அல்லது நமக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அல்லது சக பணியாளர்கள்கிட்ட நம்ம பலவீனம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பலவீனத்தை அவங்க காசாக்குவாங்க, அல்லது பலவீனத்தை ஆதாயத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அது ஏதோ ஒரு திட்டத்தின் மூலம் தான் வரும், டைரக்டா வராது, ஒரு திட்டத்தின் மூலம் வரும். அந்த திட்டத்தை நம்ம நம்புற மாதிரி இருக்கும். அந்த திட்டத்தில் நம்பி போடும்போது வாழ்க்கையில நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அதனால நீங்களே ஓனா முடிவு எடுக்கலாம். ஆனா கன்னிராசியை பொறுத்தவரைக்கும் குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும், எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஒரு முடிவு எடுக்கலாம்னு நினைக்கும் போது 2 முடிவு அந்த இடத்துல நிற்கும். ஒரு ரோட்ல போகலான்னு பார்க்கும்போது 2 ரோடு பிரிந்து போகும். இதுல போறதா அதுல போறதா, இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா. கல்யாணம் ஆகும்போது 2 பொண்ணு செட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதா, இப்படி குழம்புறதா. கடைசியில நம்ம ஒரு முடிவு எடுக்கும் போது அந்த முடிவு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா இருக்கும். அந்த ரோட்லயே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த வாழ்க்கையே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு இப்படி ஒரு புலம்புற மாதிரியான வாழ்க்கையே கன்னிராசி நண்பர்களுக்கு பெரும்பாலானோருக்கு இருக்கு. இது ஒரு எக்ஸப்ஷன்ஸும் இருப்பாங்க. அந்த எக்ஸப்ஷன்லாம் நான் சொல்ல விரும்பல. இது ஒரு பொது பலனாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான்.
இதில் வந்து நிறைய ஆய்வு பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி முடிவெடுக்கக்கூடிய எந்தெந்த இடங்கள்லாம் முடிவெடுக்கிறீங்களோ அந்த இடத்துல 2 ஆப்ஷன் வந்து உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கும். அது வேலை விஷயம் கூட சொல்கிறேன். ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க, அப்போ இன்னொரு வேலையும் கிடைக்கும், அதுவும் நல்ல வேலை மாதிரி தான் இருக்கும். எந்த வேலைக்கு போகிறது அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணுற இடத்துல வந்து நீங்களே ஓனாக சூஸ் பண்ணும்போது அதில் பாதிப்பு வரும். எதுன்னு சரியாக தெரியாமல் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கை துணையோட கூட சூஸ் பண்ணும்போது இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கும். எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் சூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறது. இதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு குருமார்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றது. குறிப்பாக வந்து சித்தர்கள் வழிபாடு சிறப்பை தரும். யோகிராம் சுரத்குமார் ஐயா அவர்கள், கணக்கம்பட்டி பழனிசுவாமிகள், மூட்டை சுவாமிகள் அவர்கள், அதே போல் ரமண ரிஷி, இவங்களை யாராவது ஒருத்தர் குருமார்களை ஃபாலோ பண்ணுங்க. அதே போல் வெல்விஷர்ஸ்ன்னு இருப்பாங்க, நண்பர்கள் நான் சொல்லலை, வெல்விஷர்ஸ். அவங்க உங்களோட மூத்தவர்களாக கூட இருக்கலாம் அல்லது இளையவர்களாக இருக்கலாம். அவங்க உங்கள் நன்மைக்காக கொஞ்சம் திட்ட கூட செய்யலாம். ஆனால் அவர்கள் அதிகமாக உங்ககிட்ட க்ளோஸாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் உங்களுக்கு நல்லது சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் டெசிஷனுக்கு கருத்து கேட்கலாம். அல்லது ஒரு தெரியாத ஒரு பர்சன் கிட்ட, ஒரு அன்னோன் பர்சன்கிட்ட, ஒரு கன்சல்டன்ட்டுங்கிட்ட, அவர்கிட்ட ஒரு கைடன்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல தான் நிறைய மிஸ் பண்ணுறதே. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில். ஸோ அதே போல் தான் திருமண வாழ்க்கையில் சூஸ் பண்ணும் போது இந்த குழப்பங்களால் நிறைய நேரத்தில் வந்து இரட்டை மனத்தால் வந்து இரு தாரம் ஏற்பட்டுருது. கன்னிராசி நண்பர்களுக்கு பொறுத்தவரையிலும் மேக்சிமம் இந்த 2 முறை செய்யக்கூடிய சூழ்நிலை வர்றதுனால இந்த குடும்ப வாழ்க்கையிலையும் தோஷங்கள் இருக்குது. கலசர தோஷம் இருக்குது, தாரதோஷம் இருக்குது. அதே மாதிரி ஒரு வாழ்க்கை துணையோரை செலக்ட் பண்ணும்போது இரு தாரத்தை நோக்கி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடுது. இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் ஒரு கான்ட்ரவர்சியல் இருக்குன்னாக, ஒரு எதிர்ப்பு இருக்குன்னாக, குறிப்பாக வாழ்க்கை துணையோரின் உறவு வகையில் வரக்கூடிய எதிர்ப்புகள் அதிகம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க சகோதர வழி உறவுகளும் மிகவும் கவனமாக இருக்கணும். அவங்ககிட்டே ரொம்ப க்ளோஸாக போனாலும் பிரச்சனை தான், ரொம்ப விலகி இருந்தாலும் பிரச்சனை. ஒரு மிடில் இருந்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது. சகோதர வழி உறவுகளாலையும் பெருசாக நன்மை இருக்காது. பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனீங்கனாலையும் அவங்களால வந்து ஒன்றும் பெருசாக உங்களுக்கு வந்து பாதிப்புகள் தான் இருக்குமோ தவிர நன்மை இருக்காது. அப்போ அவர்களோடு உறவாடும் போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த கன்னிராசிக்கு சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கன்னிராசிக்கு மீனராசி ஒரு ஈர்ப்பை கொடுக்கும். ஏன்னா நீர் ராசி மீனம், கன்னி என்பது நிலம் ராசி. அதனால ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அதனால மேரேஜ் ஆகும் அல்லது காதல் வரும், காதலர்களாக இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது பிரச்சனையோடு இருக்குது அப்படின்ட்டு. அதனால ஜாதக பொருத்தம் பார்த்து அதில் தோஷம் இல்லைன்னா கல்யாணம் பண்ணணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனாலும் அங்கே வந்து தோஷம் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே தோஷமே இல்லைன்னா கூட சண்டை போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு தற்காலிக பிரிவு கூட ஏற்படும். அதே போல் இவர்களுக்கு வந்து விருச்சக ராசி வேண்டாம், டென்ஷன் தான். ஒரு 7 இயர்ஸ் ஆரம்பத்தில் ரொம்ப கடுமையான காலகட்டமாக இருக்கும், பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். மேசராசியும் வேண்டாம் இவர்களுக்கு, மீனராசியும் வேண்டான்னு சொல்லியிருக்கிறேன். கும்பராசி அவாய்ட் பண்ணணும். அதே போல் இது கன்னிராசி உபயராசின்றதுனால மிதுனம் ராசி, மீனம் ராசி, தனுசு ராசியெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. மற்ற ராசிகளில் பார்க்கலாம். சிம்ம ராசி வந்து நீங்கள் ஜாதக பொருத்தம் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறது நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போது இவர்களை பொறுத்தவரை எந்த ராசியாக இருந்தாலும் சரி ஜாதக கட்ட பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது நல்லது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றது நம்ம இந்த பதிவில் ஒரு பொது பலனாக பார்த்துருக்குறோம். இதன்படி நாம் ஓரளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நாசுக்காக நடந்துக்கும் போது, அதாவது கொஞ்சம் தள்ளி நின்று நம்மளையே வந்து அனலைஸ் பண்ணும்போது, தள்ளி நின்று இந்த உலகத்தை பார்க்கும்போது பெருசாக பாதிக்கப்படுறதில்ல. குறிப்பாக எந்த நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ, நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும்போது இதை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும் வாழ்க்கையில். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.